ஹே ஹாய் மினி vlog டே 14 வித் ராக்கி. ஸோ இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ஒரு அவுட்ஃபிட் போட்டு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா ஜிம் போகலை, வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ போகிற வழியில் காலையிலே கொஞ்சம் கேராக இருந்தனால வழுதூர் விளக்கு ரோட்டில் உள்ள ஐயங்காரில் வந்து ஒரு சுகர் இல்லாமல் ஒரு லெமன் டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பணும். ஸோ இப்போ நம்ம போகிற இடம் வந்து ரகுநாதபுரம் சொல்லுவோம். ஸோ அதுக்கு போகிற ரோடு தான் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக வந்து தோப்பு, தென்னந்தோப்பு தான் இருக்கும். அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாக. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பக்கம் ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ காரில் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ இந்த பக்கம் வந்து படைவெட்டி வலசைன்னு ஒரு ஊர் இருக்கும், கிருஷ்ணாபுரம். அந்த ஊருக்குள்ளே போனோன்னே நம்ம அந்த வீட்டுக்கு போனோம். ஸோ ஏன் இங்கே போயிருக்கோம் அப்படின்னா, நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்து திரும்ப நம்ம நிறையா வெஜிடபிள் செடிஸ்லாம் நம்ம வளர்க்க போகிறோம். அதுக்கு மண் கலவைக்கு நமக்கு அந்த உரம் வேணும், மக்கிய கவுடாங்க் வேணும். ஸோ அதெல்லாம் ஒரு தட்டை கேட்டிருந்தேன். ஸோ அது கிடச்சிது. அது எடுக்கிறதுக்காக இன்றைக்கி நான் போயிருந்தேன். ஸோ அவங்க அந்த கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி வர வழியில் தான் பார்த்தேன், இந்த வெயிலி ஓரமாக நிறையா பிரண்டை செடி இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே கொடி பிரண்டை. ஸோ பிரண்டை செடி ரொம்பவே மெடிசினல் வேல்யூ அதிகமான ஒரு பிளான்ட்டு. நம்ம ஈஸியாக வச்சு விட்டோம்னா வீட்டில் வளரும். ஸோ பார்த்து க்ளீன் பண்ணி சமைக்கணும். ஸோ அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம். கேட்டு போட்டாங்க கரெக்டாக வழுதூருக்கு முன்னாடி. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு ட்ரெயினையும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ட்ரெயின் போனதுக்கப்புறம் கேட் ஓப்பன் ஆச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து இன்றைக்கி ஒரு காது குத்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனேன். ஸோ இந்த பட்டுவேட்டி சட்டை தான் இருந்துச்சு அவைலபிளாக, எடுத்து கிளம்பி போயிட்டு வந்தாச்சு. வந்து பார்த்தா சரியான டயர்டு, தூக்கம். சரி சண்டே தூக்கம் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சாச்சு. ஸோ சாயந்தரம் எழுந்திரிச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் பசிச்சிச்சு அதிகமாக. மதியம் சரியாக சாப்பிடல வெளியில் போனனால. ஸோ ஒரு ப்ரெட் ஆம்லேட் போட்டுட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ நல்லாவே வந்துருந்துச்சு. ஸோ நானும் சிஸ்டரும் சாப்பிட்டோம். ஸோ ப்ரெட் ஆம்லேட் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி சாப்பிட்றேன். நான் பீனட் பட்டர் தான் ப்ரெட்டு சாப்பிடுவேன். ஸோ ப்ரெட் ஆம்லேட் இன்றைக்கி ட்ரை பண்ணி நல்லா இருந்துச்சு. முடிச்சுட்டு நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்துவிட்டோம். ஸோ மாடியில் வந்து முன்னாடி இந்த இடம் வந்து ரொம்பவே கொஞ்சம் அடைச்சி வச்சுருந்த மாதிரி திங்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நீ கிளியர் பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ நானும் ஜிம் பார்ட்னரும் சேர்த்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திரும்ப வெளியில் போயாச்சு. ஸோ வெளியில் போனால் இது நம்ம வண்டிக்காடு தெரு ரோடு. சண்டே வந்து இந்த ரோடு இப்படி பார்க்குறதுக்கு ரொம்பவே பெரிய அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மற்ற வீக் டேஸ்லலாம் அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். இந்த ரோடு எப்போவுமே ரொம்ப எங்கேஜாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக அதில் ரைடு போனது நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே அந்த ரோட்டை கடந்து இலாகிக்கு போயிட்டோம். இலாகிக்கு எதுக்கு போனோம் அப்படின்னா, நமக்கு நூடுல்ஸ் தேவைப்படுது வீட்டில். ஸோ அந்த கோதுமையும் கேப்பையும் சேர்ந்த நூடுல்ஸ் இருக்கான்னு தேடி பார்த்தேன், இருந்துச்சு. ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே அடுத்து நம்ம போன இடம் தான் இன்றைக்கி வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு நம்ம ஜெகன் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அங்கே போய் மேலே உட்காந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ வீட்டில் போய் இதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நாள் வந்து கிரில் சிக்கன் சாப்பிட்லான்ட்டு போயிட்டேன். ஸோ கிரில் சிக்கன் நான் சாப்பிட்டேன். யூஸ்வல் நல்லாவே இருந்துச்சு. ராம்நாட்டில் இங்கே நல்லாயிருக்கும் கிரில் சிக்கன். ஸோ சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டேயை முடிக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.